இங்க பாத்தீங்கன்னா கொடையை வந்து என்னால பிடிக்கவே முடியல. ஆனா கொடையை விட்டுட்டு நிக்கவும் முடியல. அது ஏன்னா அது வந்து என் பொண்டாட்டி செருப்பு கழட்டி அடிப்பா. கொடை இப்பதான் டெக்கத்லான் 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா அந்த ட்ரெஸ் வாங்குறப்ப இதை விட்டுட்டு வந்தா என்ன செருப்பால் அடிப்பா. சுரேஷ் அப்புறம் கடல் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. எங்க இருக்கு மங்களா தெரியுது சுரேஷ், என்ன காரணம் சுரேஷ்? அது வேற ஒண்ணுமில்லை ரமேஷ், நீங்கள் படுத்திய பாட்டுல நாங்க புயலை காட்டுறோம்னு போனதுனால தண்ணி வந்து கேமரா லென்ஸ்ல அடிச்சிருச்சு ரமேஷ். தொடச்சிட்டு தான் இருக்காரு கேமராமேன், தொடச்சிட்டு இருக்காரு. கேமராமேனையே தொடச்சு எடுக்கிற அளவுக்கு போயிரும் போல. பின்னாடி மேலும் சொல்லுங்க சுரேஷ், எப்படி இருக்கு நிலைமை? இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சுரேஷ். பாருங்க ரமேஷ், நான் அப்படியே ஜாலியா இருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் பாருங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல இங்க. பெரிய மழையெல்லாம் இல்ல. இங்க பாருங்க அது எனக்கு கையை போட்டுலாம் பிடிக்கல. அது நானே சும்மா அங்கக்குள்ள பொழுது போல இங்க வந்து நின்னுக்கிட்டேன். சுரேஷ் சொல்லுங்க, கடலின் சீற்றத்தை கொஞ்சம் காட்ட முடியுமா சுரேஷ்? ரமேஷ், நானே ரொம்ப நேரமா மூச்சை புடிச்சு பேசிக்கிறேன் ரமேஷ். நீங்க ஏதாச்சும் ஸ்டுடியோக்குள்ள உட்கார்ந்து பேசி தொலைங்க ரமேஷ். வேற ஏதாச்சும் நன்றி மாத்துங்க ரமேஷ். நன்றி. எவ்வளவு நேரம் ரிப்போர்ட் பண்றது? நன்றி. ஓகே. நான் கடல் நிலவரத்தில்